பாபுவை கண்டபடி திட்டிய ஸ்டாலின். அப்செட்டில் சேகர் பாபு. குஜலியில் திமுக தலைகள். திமுக சொம்பு என்று அழைக்கப்படக்கூடிய சேகர் பாபு 2026 தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்ட பிறகு சேகர் பாபுவை திமுக தலைகள் வார்த்தையால் சொம்பெடுத்து அடித்த கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உங்களை யார் உதயநிதியுடன் போக சொன்னது? சேகர் பாபுவுக்கு டோஸ் விட்ட ஸ்டாலின் நடந்தது என்ன, எங்கே இருக்கிறது? சுருக்கி சொல்லாமல் சற்று விரித்து சொல்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சை காவிரி போராட்டத்தில் பங்கேற்ற போது கில்லி நடிகையை இழுத்து சர்ச்சையில் சிக்கி கொண்டார். அதனால் உதயநிதி கைது செய்யப்பட்ட போது காவல்துறை வாகனத்தில் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன் மற்றும் சிற்றரசு ஆகியோர் போனாங்க. கொளத்தூர் தேர்தல் தோல்விக்கு காரணமாக இருந்த சேகர்பாபுவும் இதன் மூலம் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிடலாம் என்று திமுக மேலிடத்தின் குட்புக்கில் இடம்பெறும் நோக்கில் உதயநிதி ஸ்டாலினுடன் சேகர்பாபு சென்ற நிலையில் அவருக்கு ஸ்டாலின் செம டோஸ் கொடுத்திருக்கார். இதன் சுருக்க கதையும் பார்த்தரலாம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டார். உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் போலீஸார் குவிக்கப்படும் தகவல் தெரிந்தவுடனேயே முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் உடனடியாக நீலாங்கரை வீட்டிற்கு சென்று விட்டார். அவருக்கு பின் வழக்கறிஞர்கள் பரந்தாமன், சரவணன் உள்ளிட்டோரும் சிற்றரசும் வந்தனர். தொடர்ந்து முன்னாள் துணை முதல்வர் காவல்துறை வீட்டிற்குள் சென்ற பின் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு வந்தார். பின்னர் உதயநிதி ஸ்டாலின் கைதான போது அவர்களும் காவல்துறை வாகனத்திலேயே ஏறி தஞ்சாவூர் வரை சென்றனர். உதயநிதி ஸ்டாலின் கொண்டு செல்லப்படும் ஒவ்வொரு டோல்கேட்லேயும் தொண்டர்கள் போலீஸார் வாகனத்தை மறித்து மறியலில் ஈடுபட்டாங்க. ஆனால் சென்னையில் திமுகவினர் அமைதியாகவே இருந்தாங்க. அறிவாலயம் வாசல் மற்றும் நீலாங்கரை இல்லம் முன்பாகவே மட்டுமே திமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர். ஏற்கனவே சென்னையில் திமுக படுதோல்வியை சந்திச்சது. இதற்கு பலரும் திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை உயர்த்தாததே காரணம் என்று விமர்சித்து வந்தாங்க. இதனால் ஸ்டாலினும் சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் முடிவுக்கு வந்துட்டார். இந்த நிலையில் உதயநிதியுடன் பயணித்து திமுக மேலிடத்தின் குட்புக்கில் இடம்பெறலாம் என்று கணக்கிட்டு சென்னையின் 3 மாவட்ட செயலாளர்களும் கருதினர். இது ஸ்டாலினை டென்ஷன் ஆக்கிவிட்டது. ஏன்னா மற்ற மாவட்டங்களில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது சென்னையில் மாவட்ட செயலாளர் போராடி இருக்க வேண்டாமா என்று சேகர்பாபுவுக்கு ஸ்டாலின் டோஸ் விட்டுள்ளார். உங்களை யார் உதயநிதி ஸ்டாலினுடன் பயணிக்க சொன்னது? வழக்கறிஞர்கள் சென்றால் போதாதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனால் சேகர்பாபு அப்செட்டில் இருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் சொல்லுது. ஸ்டாலின் சேகர்பாபு மீது இந்த கோபப்படுத்துவதற்கு அவர் மீது முன்கோபம் உள்ளது. காரணம், ஸ்டாலினை சட்டசபைக்குள்ளே நுழையாதவாறு சேகர்பாபு ஸ்டாலினை வச்சு செய்து சம்பவம் தான் அது. நான் பார்த்துக்கிறேன் ஐயான்னு சொல்லிவிட்டு கொளத்தூர் தொகுதியை கோட்டை விட்டவாறு சேகர்பாபு. இதனால் மொத்த திமுக மாபெரும் தலைகளும் சேகர்பாபுவை கட்சியிலிருந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் போகும் இடமெல்லாம் சேகர்பாபு சொம்பால் அடி வாங்கி மூக்கறுப்பட்டு வருகிறார். இனியும் இப்படி நடந்துச்சுன்னா சேகர்பாபு தாவேக்காவுக்கு தாவலா என்ற நிலையில் இருப்பதாகவும் அரசியல் ஆசான்கள் ஆர்ப்பரித்து வர்றாங்க. இன்னொரு புறம் திமுக தலைகள் குஜலியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சேகர்பாபு இனி திமுகவிலிருந்து முழுமையாக ஓரங்கட்டப்பட்டு மனவிரக்தியில் வேற கட்சி தாவுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்று சேகர்பாபு மீது சொம்பெடுத்து அடிக்கும் கதை மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு எதிராக யார் சொம்பெடுத்து அடித்தாலும் எதிர்த்து உண்மை செய்திகளை வழங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.